பளிச்சுன்னு தேங்காய் உடைச்ச மாதிரியே சொல்லிடுறேன். ஐ லவ் யூ. நானும் பளிச்சுன்னு பல்ல உடைச்ச மாதிரி சொல்லிடுறேன். ஆமா ஆமா ஆமா, எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன். ஏன் ஏன் இப்படிலாம் பண்ண? எல்லாத்துக்கும் காரணம் காதல். நான் உங்க மேல வச்சிருக்கிற உயிருக்கு உயிரான காதல். ஏய் செக் நிறுத்து. எங்க வீட்டுக்கே வந்து என்னைய பைத்தியம்ங்கறியா? பின்ன உங்க வீட்டுக்கு வந்து என்ன பைத்தியம்னு சொல்லிக்குவேனா? நீ தானடி பைத்தியம், உன்னதான் பைத்தியம்னு சொல்லுவாங்க. என் தங்கச்சி கெட்டு போய் அவளை கரை சேர்க்க நானும் என் குடும்பமும் பட்ட பாடு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இனி எங்க குடும்பத்துல நீங்க சம்மந்தம் வச்சுக்கிட்டு என்ன உங்க மருமகளாக்கிக்கிட்டீங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி கெட்டு போனவங்களோட அக்காவை மருமகளாக்கிக்கிட்டீங்கிற கலங்கம் உங்க குடும்பத்துக்கு வந்து சேரும். அதுக்கு நான் காரணமா இருக்க விரும்பல. ஒருவேளை இந்த கல்யாணம் நடந்து நாளைக்கு சிவாவை பார்த்து உன் வைஃபோட தங்கச்சி இப்படி ஆமேன்னு கேட்டா, இல்ல உங்களை பார்த்து உங்க மருமகளோட தங்கச்சி இப்படி ஆமேன்னு கேட்டா நீங்க தாங்குவீங்களா? இப்படி ஒரு மானங்கிட்ட குடும்பத்துல பொண்ணு எடுத்திருக்கியே, உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையான்னு கேட்டா உங்க எல்லார் மனசு எவ்வளவு பாடுபடும்? ஒரு பெரிய மனக்கசப்பை உண்டாக்கி அந்த கசப்பு நாளடைவுல வெறுப்பா மாறலாம். குடும்பத்துல வெறுப்பு வந்தா நிம்மதி போயிடும், நிம்மதி போனா எல்லாமே போயிடும். என்னால அப்படி ஒரு நிலைமை நம்ம குடும்பத்துக்கு இல்ல, உங்க குடும்பத்துக்கு வர வேண்டாம். என்ன மன்னிச்சிடுங்க. உங்க பையன் கிட்ட சொல்லிடுங்க, இது சம்பந்தமா என்ன பார்த்து பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் வரேன். இப்பதான் எனக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு. இவ்வளவு நேரமா நீங்க வருவீங்களோ மாட்டீங்களோன்னு ஒரே டென்ஷன். நல்ல வேளை வந்துட்டீங்க. உங்க மொபைல் எடுத்து பாருங்க. நான் கால் பண்ணிட்டே இருந்தேன், ரிங் போயிட்டே இருந்துச்சு. நான் வண்டி ஓட்டும்போது மொபைல்ல பேச மாட்டேன். நான் கூட நீங்க என்ன அவாய்ட் பண்றீங்களோன்னு நினைச்சேன். நான் யாரையும் எப்பவும் அவாய்ட் பண்ண மாட்டேன். அட்டெண்ட் பண்ணி சரியான பதில சொல்லுவேன். கரெக்ட், நல்ல பழக்கம். எனக்கும் அதான் பிடிக்கும். சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? நான் கூப்பிட்டு நீங்க வருவீங்களோ வரமாட்டீங்களோன்னு நினைச்சேன், வந்துட்டீங்க. அப்போ நான் வருவேனா வரமாட்டேன்னு பார்க்க தான் கூப்பிட்டீங்களா? சரி. ஐயோ இருங்க சிவா. நான் வருவேனா வரமாட்டேன்னு பார்க்க தானே கூப்பிட்டீங்க. நான் வந்துட்டேன், நான் கிளம்புறேன். ஐயோ இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். சொல்லுங்க, என்ன விஷயம்? பளிச்சுன்னு தேங்காய் உடைச்ச மாதிரியே சொல்லிடுறேன். ஐ லவ் யூ. நானும் பளிச்சுன்னு பல்ல உடைச்ச மாதிரி சொல்லிடுறேன். நான் உன்னை லவ் பண்ணல. சிவா, நான் உங்களை என் கணவர் ஆக்கிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓ, முட்டாளாக பாக்குறியா? இல்ல, நான் உங்களை முட்டாளாக்க பார்க்கல, என் கணவர் ஆக்கணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு புருஷன் ஆகிறதும் முட்டாளாகிறதும் ஒண்ணுதான். முதல்ல உன் அப்ரோச் ரொம்ப தப்பு. நீ எந்த ஆம்பளை கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாலும் நான் உங்களை லவ் பண்றேன், உங்க மனைவி ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லு. அதை விட்டுட்டு உங்களை என் புருஷனாக்க பாக்குறேன்னு சொன்னா என்ன அடிமையாக்க பாக்குறேன்ற மாதிரி தானே தெரியும். சாரி சிவா, நான் உங்களோட மனைவி ஆகணும்னு விரும்புறேன். இல்ல, நான் தெரியாம தான் கேட்கறேன். நீ என்ன லூசா? எனக்கும் அமுதாவுக்கு கல்யாணம் முடிவாய் நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிடுச்சு. நீ இப்ப லூசு மாதிரி ஐ லவ் யூ சொல்லிட்டு இருக்க. பொம்பளைங்களுக்கு அடுத்தவ கிட்ட புடவை டிசைன் பிடிக்கும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அடுத்தவங்களோட புருஷன் தான் பிடிக்கும்னு உன்னை பார்த்தப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, ஏன் இப்படி அலையற? சிவா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் உங்க மேல ரொம்ப ஆசை வச்சிருக்கேன். அப்படியா? எந்த ஹோட்டல்ல ரூம் போடலாம்? சிவா, ஏன் கத்துற? நீ தானே சொன்ன
என் மேல ரொம்ப ரொம்ப ஆசை வச்சிருக்கேன்னு. ப்ளீஸ் சிவா, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். உங்களே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். காலம் பூரா உங்க மனைவியா வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆமா, தெரியாம தான் கேட்கிறேன். உனக்கு என்ன மெமரி லாஸா? ஒரு விஷயத்த சொல்லிட்டு சொன்னதையே மறந்துட்டு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. சாரிம்மா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ப்ளீஸ் சிவா, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. என்ன டெண்டரா விட்டுருக்கு? நீ அந்த ரஞ்சனியை போட்டி போட்டு என்ன ஏலத்தில் எடுக்கிறதுக்கு? நீங்க எல்லாம் போட்டி போட்டு துரத்துறதுக்கு நான் தான் கிடைச்சனா? சிவா, எனக்கு என்ன குறை? அழகு இல்லையா, அறிவு இல்லையா? அழகுன்றது பாக்குற விஷயம் இல்ல, உணர்ற விஷயம். சிவா, ரஞ்சனி அளவுக்கு நானும் பெரிய கோடீஸ்வரி ஆக போறேன். என் பேர்லயும் பல கோடி ரூபாய் சொத்து வரப்போகுது. ஓ அப்படியா? அப்போ ஒண்ணு பண்ணு, ஜாலியா என்ஜாய் பண்ணு. அம்மாஞ்சியா ஒருத்தன் செட் பண்ணிக்கிட்டு வேர்ல்ட் டூர் ரெடி. ஜாலியா செலவு பண்ணிட்டு என்ஜாய். சிவா, நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் என் லவ் நீங்க புரிஞ்சுக்கல. இனி நான் உயிரோட வாழறதுல அர்த்தமே இல்ல. நான் தற்கொலை பண்ணிக்கிறத முடிவு பண்ணிட்டேன். ரோஜா, நான் எப்பவுமே அடுத்தவங்களோட உணர்வை மதிக்கிறவன். மடியில ஏறு. சிவா, உண்மையாவா சொல்றீங்க? ஆமா ரோஜா, வா வந்து உட்காரு. கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல இறக்கி வர்றேன். போய் தண்டவாளத்துல தலையை வச்சு படுத்துக்கோ. ட்ரெயின் வந்து ஏறிடும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா போய் சேர்ந்து. நீ தானே சொன்ன தற்கொலை பண்ணி போறேன்னு. பாரு, வீணா டைம் வேஸ்ட் பண்ணாத. ட்ரெயின் வரப்போகுது. நீங்க பாரு, நீ ரஜினி எவ வந்தாலும் சரி, என்னை அமுதாவை யாராலையும் பிரிக்கவே முடியாது. எனக்கு அமுதாவை கல்யாணம் நடக்க போகுது, கன்ஃபர்ம்டு. அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. உங்களுக்கு அமுதாக்கு கல்யாணம் நடக்க போதா? அதையும் நான் பாக்குறேன். எப்படி அமுதாக்கு உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது நான் பாக்குறேன். பத்தியா, இப்பதான் அழுது ஃபீல் பண்ணி ஐ லிவ்னு சொல்லி ஹீரோயின் ஆனுன்னு பார்த்தேன். அது ஒர்க் அவுட் ஆகலன்னதும் உடனே வில்லி ஆயிட்டியே. உன்னால முடியாது பேபி. பாய். சிவா, கீழே இறங்கு. என்னாச்சு சிவா? இறங்கடி கீழே. இறங்க. என்ன சிவா, என்னாச்சு? சீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன் முகத்தை பார்க்கவே அசிங்கமாவும் அருவருப்பாவும் இருக்கு. சிவா, ஏய், என் பேரை சொல்லாத. இப்படி ஒரு கேவலமான ஜென்மமா அல்பமா நடந்து பண்ண கொஞ்சம் கூட நினைக்கல. ஏய், பாவம் அந்த நர்மதா. அவ ஒரு சின்ன பொண்ணு. அவ வாழ்க்கையை போய் சீரழிக்க பார்த்திருக்க. ஐயோ இல்ல, அந்த நர்மதாவை நான் எதுவும் படல. அவ எனக்கு தங்கச்சி மாதிரி. பேசாத. ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு உன்னை நம்பினேன். ஆனா எங்க கல்யாண பத்திரிக்கை நீ தீ வச்சு எரிச்சிருக்க. ஐயோ இல்ல சிவா. போது நிறுத்து. ஒரு பொண்ணுக்கு நகை வாங்க அந்த பெத்தவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து வச்சிருப்பாங்க. அந்த பணத்தை திருட ஆரம்பிச்சு விட்டு இருக்க. நான் என்ன சொல்ல வரேன்? உங்க அம்மா வயசா வந்த தங்கத்துக்கு அவங்க தாலியா இருக்க போய் ஆள் வச்சிருக்கிய. நீ எல்லாம் ஒரு நான் என்ன சொல்ல வரேன்னா கொஞ்சம் வாய மூட. ஈகோ கிளாஷ் அது இதுன்னு எனக்கு அமுதாவுக்கு இடையில எத்தனை பிரச்சனை உண்டாக்கியிருக்க. எங்களை மோத விட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் வெறுப்பு உண்டாக்கி எங்களை எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணிருப்ப. உன்னை போய் மேடம் மேடம்னு. சிவா இல்ல, நீங்க சொல்றது எதுவும் உண்மை இல்ல. எதையுமே நான் பண்ணல. போய் போய் இவ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் போய். அமுதாவோட தங்கச்சி நர்மதாவை நீ எப்படியாவது ஏமாத்தி கெடுத்துரு. அவ கர்ப்பமாயிட்டா அந்த குடும்பமே அவமானம் தாங்காம சூசைட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் அமுதா சிவா கல்யாணமே நடக்காது. அதுக்கு வேலையா என்னையே உனக்கு தரேன்னு நீ என்கிட்ட டீல் பேசல. இவங்களை பிரிக்கிறதுக்கு நீ எவ்வளவு சதி பண்ணன்னு சொல்லு. இனிமேல உண்மையை மறைக்க முடியாது. உன் கூடவே இருந்து எல்லாத்தையும் பண்ண ரோஜாவும் நானும் உனக்கு எதிராக எல்லா உண்மையை சிவா கிட்ட சொல்லிட்டோம். நீ இனிமே நல்லவ மாதிரி நடிக்கிறது யாரும் நம்ப மாட்டாங்க. இதுக்கப்புறமும் நீ நடிக்கிறதா இருந்தா உன் பெட்ரூம்ல இருக்க கண்ணாடி முன்னாடி தான் நடிக்கணும். அது மட்டும்தான் சகிச்சிக்கும். இப்பயாவது உண்மையை ஒத்துக்க. ஆமா ஆமா ஆமா, எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன். ஏன் இப்படிலாம் பண்ண? எல்லாத்துக்கும் காரணம் காதல். நான் உங்க மேல வச்சிருக்கிற உயிருக்கு உயிரான காதல். ஏய் செக் நிறுத்து. உன் செல்ஃபிஷுக்கு சாடிஸ்டுக்கு பேர் காதலா? ரெண்டு குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்து அனுபவமா சித்திரவதை பட வச்சிருக்க. இந்த வக்கர புத்திக்கு பேர் காதலாடி. என்ன புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். உங்க மேல வச்சிருந்த எல்லை இல்லாத அன்புல கண்மூடித்தனமான காதல்ல உங்களை அடையறதுக்காக நான் செய்யறது எதுவுமே தப்பு இல்லைன்னு நினைச்சுதான் செஞ்சேன். மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ப்ளீஸ் சிவா, என்ன புரிஞ்சுக்கோங்க. சிவா, ஐ லவ் யூ.
I need you. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. அமுதா தான் என் பொண்டாட்டி. இத மாத்த யாராலையும் முடியாது. மாத்தி காட்டுறேன். ஏய் சி போடி. என்னால நம்பவே முடியலங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் ரஞ்சினியா? ஆமா அமுதா. ஆரம்பத்தில் என்னால கூட தான் நம்ப முடியல. ரோஜா வந்து சொன்னப்ப கூட நான் நம்பல. இப்போ வசந்த் வந்து நடந்த எல்லா உண்மையை விளக்கமா சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ப வேண்டியதா போச்சு. அதுக்கப்புறம் ரஞ்சனியை நேர்ல பார்த்து கேள்வி மேல கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லாம அவளை எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டா. என்ன ரஞ்சினி எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாளா? ஆமா அமுதா. ஆனால் அவளோட ஆணவ அடங்கல. நீங்க 2 பேரும் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு நான் பாக்குறேன்னு சவால் விடுறா. இனிமே தான் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். சரி அமுதா, நான் வீட்டுக்கு போயிட்டு உனக்கு கால் பண்றேன். சரிங்க, பார்த்து பத்திரம். ஏய் என்னடி ரஞ்சினி அதுன்னு மாப்பிள்ள ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. என்ன விஷயம் அமுதா? ஆமாமா, இத்தனை நாளா நடந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் குழப்பங்களுக்கும் காரணம் ரஞ்சினி தானா? அத அவளே அவ வாயால ஒத்துக்கிட்டாளாம். ரஞ்சினியா நம்ம குடும்பத்துக்கு இவ்வளவு கெடுதல் பண்ணா? ஆமா ஆமா அத்தை. நர்மதாவை இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கி அது மூலமா அவங்க எல்லாரையும் அவமானத்துக்குள்ளாக்கனா நீங்க எல்லாரும் தற்கொலை பண்ணிப்பீங்கன்னு ஐடியா கொடுத்ததே அந்த ரஞ்சினி தான். அது மட்டும் இல்ல, கல்யாண பத்திரிகையை கொளுத்தினது, நகை வாங்க கொண்டு போன பணத்தை திருட வச்சது, உங்க தாலி அறுத்தது எல்லாமே ரஞ்சினியோட வேலை தான். கே ராவ் கிட்ட அமுதாவை பத்தி தப்பா சொல்லி அமுதா மேல சந்தேகத்தை உண்டு பண்ணி அவ வேலையை விட வச்சது, சிவாவுக்கும் அமுதாவுக்கும் நடுவுல தொடர்ந்து சண்டையை மூட்டி விட்டு அமுதா வாயாலேயே கல்யாணம் வேணான்னு சொல்ல வச்சது, சிவாவுடைய அக்கா கங்கா கிட்ட பணத்தை கொடுத்து கர்ப்பத்தை கலைக்க வச்சது, அமுதா கொடுத்த பாயாசத்துல மருந்து கலந்ததுனாலதான் கர்ப்பம் கலைஞ்சதுன்னு அவன் மேல பழிய போட்டது, இது எல்லாமே ரஞ்சினியோட ஏற்பாடு தான். இவ்வளவும் பண்ணிட்டு நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சிவாவையும் அமுதாவையும் நான் சேர விட மாட்டேன் அப்படின்னு ரஞ்சினி சேலஞ்ச் வேற பண்றா. தங்கம் அம்மா, அத்தை அம்மா, தங்கம் அம்மா, என்னாச்சும்மா? என்னம்மா? அத்தை என்னாச்சு? என்னமாச்சு? அத்தை நர்மதா அம்மா, சீக்கிரம் வா. அம்மா, அம்மா, நர்மதா சீக்கிரம் வாடி. அம்மா, அத்தை என்னாச்சு? அம்மா, சீக்கிரம் வா. அம்மா, அம்மா, நர்மதா அம்மா, சீக்கிரம் வாடி. அம்மா, அத்தை என்னாச்சு? மா என்னமாச்சு? அம்மா, அம்மா, நர்மதா சீக்கிரம் வாடி. நர்மதா சீக்கிரம் வா. அம்மா கண்ணு தண்ணி தண்ணி குடி. பாருங்கம்மா. தண்ணி தெளிமா. அம்மா, அம்மா, இது அவளுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தா அந்த ரஞ்சினி ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்து என் பொண்ணு வாழ்க்கையில விளையாடி இருப்பா? பதிலுக்கு ஏன் விளையாட்ட நான் காட்ட வேண்டாமா? இந்த தங்க யாருன்னு அவளுக்கு காட்ட வேண்டாமா? இந்த தங்க யாருன்னு அவளுக்கு காட்ட வேண்டாமா? நான் போய் அவளை சுமாருமா சொல்றது கேளுமா. விடுங்கடி. வேண்டாம்மா, பொறுமையா இருங்க. சொல்றது கேளுங்க. ஏய், பொறுமையா இருங்க. இது பொறுமையா இருக்க வேண்டிய நேரம் இல்லடி, புயல் மாதிரி புறப்பட வேண்டிய நேரம். வா அமுதா, நம்ம நேரா அவ வீட்டுக்கு போய் அவளை உண்டை இல்லைன்னு பண்ணுவோம். வா, என்னம்மா, அம்மா. நீ வா. அம்மா, ரஞ்சினி, அடியே ரஞ்சினி, ஏ ரஞ்சினி, வாடி வெளியே. தைரியம் இருந்தா நீ இப்ப வெளியே வாடி. ஏய், இன்னைக்கு நீயா நானு பாத்துருவோம். வாடி வெளியே. வாடிங்க. என்ன என்னமோ கோயம்பேடு மார்க்கெட்ல சத்தம் போடுற மாதிரி இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? ஏய், உனக்கு என்ன நெஞ்செழுத்தம் இருந்திருந்தா கூடவே இருந்து குழி பறிச்சிருப்ப, நம்ப வச்சு கழுத்தறுத்திருப்ப.
ஒரு கையால நல்லா ஊட்டி விட்டுட்டு இன்னொரு கையால என் குரவளைய நெரிச்சிட்டியடி. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? ஆ? இந்த பாருங்கம்மா, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. என்னத்த சார் பொறுமையா இருக்க சொல்றீங்க? ஆ? என் பொண்ணு கழுத்து இருக்கிறதுக்கு வசதியா கப்சிப்பர் இருக்க சொல்றீங்களா? பெரிய இடம் சின்ன புத்தியா தான் இருக்கும்னு சொல்றது சரியா தாங்க இருக்கு. அப்பா நல்லவ மாதிரி நடிச்சு ஐயோ என்ன மாதிரி தில்லாலங்கடி வேலையெல்லாம் பாத்துருக்கா உங்க மக? ஆ? நான் என்னங்க துரோகம் பண்ண? இல்ல என் பொண்ணுதான் என்னங்க துரோகம் பண்ண உங்களுக்கு? சொல்லு ரஞ்சினி, நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண? நீ ஏன் எனக்கு இவ்வளவு கெட்டது பண்ண? என் கல்யாண பத்திரிகை எரிச்சு, எனக்கு நகை வாங்க கொண்டு போன பணத்தை திருட வச்சு, எங்க அம்மா தாலி அறுக்க வச்சு, எனக்கும் சிவாவுக்கும் சண்டையை மூட்டி விட்டு ஏன் ஏன் இப்படி பண்ண? ஏன்னா நான் சிவாவை லவ் பண்றேன். விலக முடியாத அளவுக்கு நெருங்கிட்டீங்க. அதான் விலகணும்னு முடிவு பண்ணி வேலையில இறங்கினேன். ஏய், உன் வேலையெல்லாம் அப்படியே வெலவெலத்து போச்சுடி. உன் பாச்சால இனிமே பலிக்காது. உன் முகமுடி அப்படியே கிழிஞ்சு போச்சு. முகமூடி கிழிஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நல்லவளா காட்டிக்கணுங்கிற வரைக்கும் எனக்கு ஒரு கட்டாயம் இருந்தது. ஓரளவுக்கு தான் ப்ளே பண்ண முடிஞ்சது. இப்பதான் நான் யாருன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. இனி எல்லா ஏரியாலயும் இறங்கி விளையாடலாமே. இறங்கி விளையாடு. யாருமே இல்லாத காலி கிரவுண்ட்ல இறங்கி விளையாடு. தனியா விளையாடுமா. இப்ப சொல்றேன்டி, சிவா உன்னை சீண்ட கூட மாட்டாரு. அத நீ சொல்லாத. நான் சிவாவை அடைஞ்சே தீர்வேன். சிவாவை அடைய உன்னால முடியாது. நான் ஆசைப்பட்டத அடைஞ்சு காமிப்பேன். நினைச்சத நடத்தி காமிப்பேன். ஐயோ பாவ சார், உங்க பொண்ணுக்கு நல்லா முத்தி போச்சு. ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் சீக்கிரமே வைத்தியத்தை பாருங்க. யார பார்த்து பைத்தியங்கிற? தொலைச்சிருவேன். தொலைப்படி, நல்லா தொலைப்ப. நல்லா கட்டின சேலையை கிழிச்சுக்கிட்டு வீதி பூரா ஓட போற பாரு. இருடி. ஏங்க உங்க பொண்ணுக்கு கை கால்ல சங்கிலி போட்டு கட்டி வச்சுட்டு நல்ல டாக்டரா கூப்பிட்டு காட்டுங்க. எங்க வீட்டுக்கே வந்து என்னைய பைத்தியங்கிறியா? பின்ன உங்க வீட்டுக்கு வந்து என்ன பைத்தியம் சொல்லிக்குவேனா? நீ தானடி பைத்தியம். உன்னதான் பைத்தியம் சொல்லுவாங்க. ஏய், மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போ. போறேன் போறேன் போறேன். போகாம உங்க வீட்டுல உட்காந்து சாப்பிடவா நான் வந்திருக்கேன்? ஆளப்பாரு என்ன பாக்குற? இங்க பாருங்க, சீக்கிரமே இவ பைத்தியத்தை சரி பண்ணிட்டு நல்ல இடிச்ச வாயினா பார்த்து உங்க பொண்ணை கட்டி வைங்க. இல்லைன்னா களிமுத்துற மாதிரி உங்க பொண்ணுக்கு பைத்தியம் முத்தி போயிடும். இப்ப சொல்றேன்டி, சிவா என் கழுத்துல தாலிய கட்டதான் போறாரு. அத நீ பார்க்கதான் போற. ரஞ்சனி, இந்த பாருமா, நடக்காத ஒரு விஷயத்துக்காக போராடி கிடைக்காத ஒண்ணுக்காக ஏங்கி மனசையும் உடம்பையும் கெடுத்துக்காதமா. இந்த அப்பா சொல்றது கேளு. இந்த பாருமா, போனதெல்லாம் போகட்டும். இனிமேலாவது மனசை மாத்திக்க. அப்பா தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இந்த பார், இப்படி ஆத்திரப்படுறதுலயோ அவசரப்படுறதுலயோ எந்த அர்த்தமும் இல்லம்மா. நான் சொல்றதை கேளு. சிவா, அம்மா சொல்ல போகும் அமுதா விட்டு விஷயங்களை சிவாவால் தாங்கிக் கொள்ள முடியுமா?